ஹாய் ஆல், இன்னைக்கு டே 3 கிளாஸ்ல டபுள் கலர்ஸ் வச்சு எப்படி ஒரு பீட்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஜெல்லி பீட்ஸ்ல 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவோட முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு என்ன கலருக்கு என்ன கலர் காம்பினேஷன் செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற டவுட் இருக்கும் இல்லையா? இப்ப நான் அதை தான் டீடைல்டா இந்த வீடியோல சொல்ல போறேன். மேக்ஸிமம் நமக்கு ஆன்லைன்ல ஆர்டர் வந்தாலும் சரி, ஆஃப்லைன்ல ஆர்டர் வந்தாலும் சரி, கஸ்டமரே கலர் சொல்லிடுவாங்க. சோ அவங்க சொல்லும் போது நம்ம அவங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதுல தான் நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணி கொடுக்கணும். இப்ப நீங்க ரெடிமேடா செஞ்சு சேல் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க லைட் கலர்ல ஒரு கலர் எடுத்திருக்கீங்கன்னா சேம் இன்னொரு கலருமே லைட் கலர்ல எடுத்தீங்க அப்படின்னா அழகா இருக்கும். அதுவே நீங்க பிளாக் கலர் பீட்ஸ் செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு நேர ஆப்போசிட்டான ஒயிட் கலர் பீட்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஒயிட் கலர் அப்படிங்கிறது பியூர் ஒயிட்டா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கிளாஸ்ல டிரான்ஸ்பரண்டா பீட்ஸ் இருக்கும் அதுவா இருந்தாலும் சரி, அதை செலக்ட் பண்ணோம் அப்படினாலும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். அதுவே இப்ப நம்ம வந்து டபுள் கலர் பீட்ஸ் செலக்ட் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு பீட்ஸ்லயே பாத்தீங்கன்னா 2 கலர் மிக்ஸ் ஆகி இருக்கும். அப்போ நீங்க இன்னொரு பீட்ஸ் என்ன பண்ணணும்னா, அந்த டபுள் கலர்ல இருந்து ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணி ஒரு பீட்ஸ் ஃபுல்லா அதே கலரா இருக்கிற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்க்கிறதுக்கு ரொம்பவே எலிகண்டா இருக்கும். இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கலர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் அப்படின்னா குரூப்ல கேளுங்க. மத்தபடி பிரேஸ்லெட் மேக்கிங் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோல நான் எப்படி சொன்னனோ சேம் அதே ப்ரொசீஜர்ல தான் நம்ம மேக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு கலர் பிங்க், ஒரு கலர் ஸ்கை ப்ளூன்னு சொல்லி மாத்தி மாத்தி கோர்த்து முடிச்சிட்டோம். இப்போ எனக்கு மெஷர்மென்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். 6.3 6.2 தான் என்னோட மெஷர்மென்ட் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சைடு பாருங்க நல்லா பிங்க்லயே ஃபினிஷ் ஆகிருக்கு, இந்த பக்கமும் பிங்க்லயே ஃபினிஷ் ஆகிருக்கு. சோ அப்படி ஃபினிஷ் ஆக கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சோ இந்த பக்கம் நம்ம பிங்க்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா எண்டிங் நமக்கு ப்ளூல தான் முடியணும். சோ நான் இந்த பக்கம் ஒரு ப்ளூ கலர் பீட்ஸ் ஆட் பண்ணிட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எண்ணாட்டுக்கு நான் டீடைலா ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஒயிட் கலர்ல இருக்கதால எங்களுக்கு சரியா தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. சோ கண்டிப்பா நான் வந்து பிளாக் கலர்ல பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு உங்களுக்கு டீடைலா எண்ணாட் எப்படி எல்லாம் போடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ கட்டாயம் நான் அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல இப்ப இது வரைக்கும் நம்ம பண்ணி வச்சிருந்த இந்த பிரேஸ்லெட்ல எல்லாம் எப்படி சார்ம்ஸ் அட்டாச் பண்ணலாம், சார்ம்ஸ் எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இப்ப இந்த கலர் செலக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பயோல கிளாஸுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி டைரக்டா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா பயோல கொடுத்திருக்க வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி டைரக்டாவோ ஆர்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, பை.